வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம்? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 86. 86? 86 முடியுது. நாளைக்கு 87. பார்த்தா 86 சொல்ல முடியாது. இளமையா இருக்கீங்க. பார்த்தா 86 சொல்லலாம இருக்கு. என்ன காரணம் உங்க இளமைக்கு? நட. ஓகே, இன்னைக்கு நீங்க 86வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு எங்க சர்ப்ரைஸ் டீம் மூலமாக 87. சரி, அப்ப உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஒரு நிறைய பரிசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துட்டு போவோம். இல்லாட்டி திருப்பியே நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். சரி, ஓகே. உங்களுக்கு அழகான கேக் கொடுத்துருக்காங்க இந்த பர்த்டேல கட் பண்ண சொல்லி. யார் இந்த கேக் தந்திருப்பாங்க? யார் இந்த கேக் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு? மகள் 5வது. மகளா? இல்ல, இல்ல, தாத்தா தான் கெஸ் பண்ணணும். நீங்க தான் கெஸ் பண்ணணும், அவங்க சொல்லி தரக்கூடாது. இல்ல, அதாங்க மகள். இல்ல, கணேசமூர்த்தியா? இல்ல, இல்ல. சரி, ஓகே. இப்ப கேக்குறீங்க, அதுல வைங்க. இதை விட இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. கடைசியா பாப்போம் யார் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. ஹாப்பி பர்த்டே. சரி, ஓகே. தூக்க முடியுமா? கெஸ் பண்ண முடியல யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி. யார் தந்திருப்பாங்க இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்? இல்ல, இல்ல. சரி, இதையும் புரியுங்க. உங்களை ஹெல்த்தியா இருக்க சொல்லி, இதை குடிச்சு ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரூட் பாஸ்கெட்டும் அப்புறம் இந்த மாவெல்லாம் கொடுத்துருக்காங்க. குடிச்சு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். சரி, அடுத்த கிஃப்ட் பாப்போமா? அடுத்த கிஃப்ட் பாப்போமா? ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்கு உங்களுக்கு. உடுப்பு. எடுத்து பாருங்க. பிடிச்சிருக்கா? அதுவே சொல்லணும், அப்பதான் ஒரு வீடியோல பாப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. சரி, ஓகே. ஐஸ்கிரீம் பிடிக்குமா உங்களுக்கு? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சாப்பிடக்கூடாது, ஆனா பிடிக்கும். சோடா. இதோட நிக்கல, இன்னும் இருக்கு கிஃப்ட். என்ன இது? அதான் தெரியும். சரி, பாத்துட்டு சொல்லுங்க என்ன இது. சாப்பாடு. என்ன சாப்பாடு? பீட்சா. பிடிக்குமா பீட்சா? பிடிக்குமா? சரி, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு சாப்பிடுறது. சத்தம் கேட்கல. என்ன சாப்பாடு பிடிக்கும்? நல்லா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த நாள்ல நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஸ்பெஷலா இந்த டே கொண்டாட சொல்லி ஒரு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இந்த டே ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லி யார் உங்க மேல அன்பு வச்சிருப்பாங்க? அன்பு வச்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, அன்பு வச்சிருப்பாங்க. அன்பு வச்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நாங்க எல்லாத்தையும் கண்டுட்டு போவோம். இல்லைன்னு சொன்னா திருப்பி கொண்டு போயிடுவோம். அந்த பிள்ளைதான் மூன்று பிள்ளைதான் வெளிநாட்டு இருக்கு. 3 பிள்ளைலாம் இருக்கு. நம்ம 3 பிள்ளையா இருக்கு. 60 5வது அமராவதி வேறு பிள்ளை. அதுனா சரி, ஓகே. நான் சொல்றேன், இந்த கிஃப்ட் எல்லாம் தனியா ஒரு ஆள் தெரியல, எல்லாரும் சேர்ந்துதான் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. நான் இப்ப யார் யார் தந்தேன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த கேக் அப்புறம் பூ பாஸ்கெட் எல்லாம் உங்களோட மகன் ராசன், மருமகள் ரோஜினி,
பேர பிள்ளைகள் அர்ச்சனா, அர்ஜன், அரிசன். அங்க இருக்கு நம்ம அவங்க லண்டன்ல நிக்கிறோம். லண்டன்ல. அப்ப உங்களுக்கு பூவும் கேக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களோட இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் பேத்தி அஜந்தா, ஐந்தா தேதி கூட்ட பிள்ளைகள் உலக சேந்தன், உலக சேரன். எங்க இருக்காங்க அவங்களும்? அவங்களும் லண்டன். அப்ப அவங்களாம் உங்களுக்கு இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த மா பாஸ்கெட் இருக்குல்ல, அது கொடுத்து விட்டது மகள் அமரா, மருமகன் மனோகரி, பேர பிள்ளைகள் அசோக், அபர்ணா. அவங்களும் எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்காங்க. ஓகே. அப்புறம் அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டது உங்களோட பேத்திகள் அனோஜா, அக்ஷயா. அவங்களும் லண்டன்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டது லண்டன் மகள் அஞ்சலா, மருமகள் நரேந்திரன். கடைசி ஒரு இன்னொரு கிஃப்ட் இருக்கு. என்னென்ன கெஸ்ட் பண்ண முடியுதா? என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? கண்டுட்டீங்க. சரி, ஓகே. யார் தந்திருப்பாங்க? இப்ப இவ்வளவு பேரே சொன்னாங்க. இப்ப இது தந்ததை நீங்க தான் கெஸ்ட் பண்ணுவாங்க. யார் தந்திருப்பாங்க? நவேந்திரன். யாரு? நவேந்திரன் மருமகன். இல்ல நீதிபதி நீங்க சொல்லுங்க. அசோக். காசு கொடுத்தது வந்து ஒரு பேரன் அபி. அபி. மற்றது ஒரு மருமகன் பாப்பா, மருமகன் நந்தினி. சேர்ந்து உங்களுக்கு காசு கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க? அவங்க உங்களுக்கு இந்த நாள்ல மிளக்கட்டி இவ்வளவு கிஃப்ட் கூட இருந்தாலும் உங்களோட அன்பு இருக்கிறதால உங்களோட 86வது பிறந்த நாள வெகு விமர்சையாக கொண்டாடணும்னு சொல்லி இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றி மட்டுமா? எல்லாருக்கும் நன்றி. சரி, எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு இன்னும் ஒருக்கா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைய போல இங்க 100 வருஷம் நல்லா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. ஓகே. அம்மா இந்த பூவை கொடுத்து எங்களோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, அப்ப ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. இந்த பூவை கொடுத்து உங்களோட காதலை வெளிப்படுத்துங்க. இந்த பூவை கொடுத்து எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் தானா? எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? காதலை எப்படி தெரிவிப்பீங்க? ஒரு ஹக் கொடுக்கலாம். அப்படியே சொல்லுங்க. கட்டி பிடிச்சு விடுங்க ஒருக்கா. ஐயா ஆமா.